ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாதம் நடப்பு நிகழ்வு பார்க்குறோம். அந்த வரிசையில் டிசம்பர் 11, 12ஆம் தேதிக்குள்ளே நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உலகிலேயே முதல் முறையாக அதிநவீன முறையில் மூளையின் 5132 செல் பிரிவுகளை துல்லியமாக கண்டறியும் முப்பரிமாண படங்களை வெளியிட்ட நிறுவனம் எதுனா சென்னை ஐடிஐ நிறுவனம். சரிங்களா? மூளையின் செல் பிரிவுனா 5132 செல் பிரிவுகள் வந்து கண்டறிந்து படங்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. எந்த நிறுவனம்? சென்னை ஐடிஐ தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் மனித மூளையின் பாதியைத்தான் இதுவரை படமாக எடுத்துள்ளது. சரிங்களா? அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்த மனித மூளையோட பாதி தான் படமாக எடுத்திருக்கு. அதேமாதிரி அமெரிக்காவுக்கு வந்து இதுக்கான ரிசர்ச்சுக்கு வந்து அதிகமான செலவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் சென்னை ஐடி என்ன செஞ்சுருக்காங்கன்னா 115 கோடி செலவில் தான் மனித மூளையின் முழு பகுதியுமே படமாக எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? எதுனா 115 கோடி தான் அதில் வந்து மனித மூளையின் படத்தை வந்து முழுதுமாக எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா 115 கோடி செலவு செய்து மனித மூளையின் முழு பகுதியையும் படமாக எடுத்து உலகிலேயே முப்பரிமாண தொழில்நுட்பத்தின் எண்ம முறையில் ஆவணப்படுத்தியுள்ளனர். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது அதிலே பாருங்கள், கருவில் 14 வாரம் முதல் 24 வாரம் வரையில் இறந்த குழந்தையின் மூளைகள் இந்த ஆய்வுக்கு பயன்படுத்தப்பட்டன. சரிங்களா? கருவில் இருக்கும்போது ஒரு 14 வாரம், அப்படி இல்லைனா அதிலிருந்து ஒரு 24 வாரத்துக்குள்ளே உள்ள இறந்த குழந்தையோட மூளையை எடுத்து தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் ஏஐ வகுப்புகள் நடத்த நாட்டிலேயே முதல் மாநிலமாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் தமிழகம் ஒப்பந்தம். சரிங்களா? மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் தமிழகம் ஒப்பந்தம் யார் சொல்லியிருக்காருன்னா கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ் தாத்தா என போற்றப்படும் உவே சாமிநாதர் பிறந்த தினம் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு யார் சொல்கிறான்னா முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. உவே சாமிநாதர் பிறந்த தினத்தை வந்து இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உவேசா பிறந்த தினம் எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19. சரிங்களா? அடுத்து 3ஆம் கொஸ்டின், நாடு முழுவதும் அரசு நிதி உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவர்களுக்கு சர்வதேச ஆராய்ச்சி இதழ்களின் அணுகலை வழங்கும் ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் ஜனவரியில் தொடக்கம். சரிங்களா? ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் ஜனவரியில் தொடக்கம். அதே மாதிரி மத்திய அரசின் அமைப்பு தகவல் நூலக கூட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு, ஸோ இவங்க 2 பேரும் கூட்டு முயற்சியால் தான் சேனல் 1 வந்து ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் வந்து தொடங்கப்பட இருக்கிறது. சரிங்களா? அடுத்து 4 பார்த்தீங்கன்னா, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் 13,000 கோடி மதிப்பீட்டில் கடந்த 2023 தொடங்கப்பட்டது. சரிங்களா? பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் வந்து 13,000 கோடி செலவில் வந்து அதாவது மதிப்பீட்டில் வந்து கடந்த 2023 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 1 லட்சம், 2வது தவணையாக 2 லட்சம் வரை பிணையில்லா கடனுதவி வழங்கப்படுகிறது. சரிங்களா? பிணையில்லா கடனுதவி வழங்கப்படுகிறது. இதுவரை 2.02 லட்சம் கணக்குகள் வந்து தொடங்கப்பட்டுள்ளது வந்து கணக்கு காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, கர்நாடகா இசைக்கலைஞர் சுதா ரகுநாதனுக்கு பாரதி விருது வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? கர்நாடக இசைக்கலைஞர் சுதா ரகுநாதனுக்கு வந்து பாரதி விருது வழங்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்றார். சரிங்களா? அடுத்து 7 பார்த்திங்கன்னா, ரயில்வே சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. சரிங்களா? மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் எதுனா ரயில்வே சட்ட திருத்த மசோதா. ரயில்வே சேவைகளுக்கான சூப்பர் ஆப் செயலியை ரயில்வே அமைச்சகம் உருவாக்கி வருகிறது. சரிங்களா? எந்த அமைச்சகம்னா சூப்பர் ஆப் செயலியை வந்து ரயில்வே அமைச்சகம் உருவாக்கி வருகிறது. அடுத்து 8ஆம் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, தமிழக அரசின் 2024க்கான வைக்கம் விருதுக்கு கர்நாடக மாநில எழுத்தாளர் தேவனூரா மகாதேவா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சரிங்களா? வைக்கம் விருதுக்கு யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்னா தேவனூரா மகாதேவா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் கர்நாடகத்தில் உள்ள எழுத்தாளர். அடுத்த பார்த்திங்கன்னா, வின்பாக்ஸ் 2024 எனப்படுகின்ற வியட்நாம் இந்தியா இடையிலான 5வது இருதரப்பு இராணுவ பயிற்சி ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா என்ற நகரில் நடைபெற்றது. சரிங்களா? வின்பாக்ஸ் வந்து எங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் அம்பாலா என்ற நகரில் நடைபெற்றது. சரிங்களா? அடுத்து 10 பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி தொகுதியில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி காச நோய் இல்லாத தமிழ்நாடு என்ற
100 நாட்கள் பிரச்சாரத்தினை தொடங்கி வைத்தார். யாருன்னா கனிமொழி அவர்கள். சரிங்களா? 2025 வந்து காச நோய் வந்து முழுவதுமாக ஒழிக்கப்படும் அப்படின்னு வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? காசநோய் ஒழிப்பதற்கான இலக்கு வந்து 2025. அடுத்தது மத்திய அரசானது அன்னசாகரா மற்றும் ஸ்கேன் என்ற இணையதளத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. சரிங்களா? அன்னசாகரா மற்றும் ஸ்கேன் என்ற இணையதளத்தினை அறிமுகப்படுத்துவது. இது எதுக்குன்னா இந்தியாவின் பிடிஎஸ் முறையில், அதாவது பொது விநியோகம், சரிங்களா, பிடிஎஸ் முறையில் விநியோக சங்கிலியை மேம்படுத்துவதற்கான ஒரு முன்னோடி மிக செயல் கருவியாகும். சரிங்களா? அதே மாதிரி பொது விநியோக முறையை மிகவும் நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது தான் இந்த அன்னசாகரா மற்றும் ஸ்கேன் இணையம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின், உலகில் மிக பழமையான காட்டு பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசன் அல்பாட்ராஸ். சரிங்களா? லேசன் அல்பாட்ராஸ். தற்போது இது வந்து ஒரு முட்டை இட்டிருக்கு. இதோட வயது பார்த்தீங்கன்னா 74. சரிங்களா? ஸோ இதோட வழக்கமான ஆயுட்காலம் எவ்வளோனா 68. ஆனால் இப்போ இது 74 வயது வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா? அடுத்தது 25வது இருவாட்சி திருவிழா நடைபெறும் மாநிலம் எதுனா நாகாலாந்து. சரிங்களா? இருவாட்சி திருவிழா நடைபெறும் மாநிலம் எதுனா நாகாலாந்து. எத்தனாவது இருவாட்சினா 25வது. அடுத்து பார்த்தீங்கன்னா 17 முக்கிய பழங்குடியினரை ஒன்றிணைக்கும் திருவிழா தான் இந்த இருவாட்சி திருவிழா அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? எத்தனை பழங்குடியினரை இணைக்கும்னா 17. அதேமாதிரி இந்த திருவிழா 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. சரிங்களா? 1999 இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு வருது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் அந்த கரண்ட் அஃபேர்ஸு. தேங்க்யூ.